பொண்ணை விடிய நிர்வாணப்படுத்திக்கிட்டது ஒரு 3 hours அவங்களுக்கு 3 மணி நேரம் என்ன டார்ச்சர் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல்னு ஒன்று சொல்லணும்ல. பார்த்தா 25 பெண்களோட வீடியோ இருக்கும். எல்லா குற்றத்திலையும் மைனர் இருக்கானு ஐயா. 18 வயசு கீழே உள்ள 2 பசங்க மைனராகவே சேர்க்க வேண்டாம். குடிச்சா தானே எப்படி மைனர் சேர்க்கிறது? பாதிக்கு மேலே இந்த மாதிரி வழக்கே ஆகுறது இல்லைம்மா, எஃப்ஐஆர் ஆகுது. நடக்கலாம் சொல்லாது. முதலமைச்சர் சட்டம் ஒழுங்குங்கிறாரு, சந்தி சிரிக்கி சட்டம் ஒழுங்கு. கஞ்சா கஞ்சா நான் வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்லுவேன். திருவண்ணாமலை அதிகம். சிங்கப்பெண் காவலரே ஒரு காவலர் பூலி விடுறாரு, இன்ஸ்பெக்டருக்கு சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை போலீஸுக்குன்னா அப்புறம் என்ன செய்யுது? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திருவண்ணாமலையில கோவிலுக்கு சென்ற ஒரு பொண்ணு கிட்ட பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு சித்திரவதைப்படுத்திருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன பின்னணி சார் இதுல? அது அழிந்த அழியா அண்ணாமலையார் அப்படிம்பாங்க. அந்த ஊர் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லி இருக்கிற சிவன் கோயிலே சிவன் தலத்திலே ரொம்ப புகழ்பெற்றது திருவண்ணாமலை. அதில் பௌர்ணமி அப்போ அந்த கிரிவல பாதையை சுற்றி வந்தால் நமக்கு நல்லது நடக்கும், நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்தால் சரியாகுங்கிறது ஒரு நம்பிக்கை. பல நாட்களாக நடக்குது. மற்றபடி கிரிவல நாட்கள் இல்லாமலும் அங்கே கிரிவல பாதை சுற்றி தான் வருவாங்க. அண்ணாமலை சுற்றி வரும் அந்த ரோடு 14 கிலோமீட்டர் சுற்றளவில். ஆனால் இது மட்டும் தான் இப்போ அஃபென்ஸ் நடந்தது மட்டும் நினச்சிடாதீங்க, அது போய் எது போக ஏகப்பட்ட அஃபென்ஸ் இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலை போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் இருக்கோமா ஃபாரினில் இருக்கோமான்னு தெரியாது. நம்மளுக்கு கம்மியாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு ஒன்று சுற்றிட்டு இருக்குங்க. யார் எந்த நாடு பாஸ்போர்ட் இருக்கா வீசா இருக்கா இவங்க எந்த கண்ட்ரிஸ் எதுவுமே தெரியாது. அங்கே சுற்றி அந்த பகுதி ஃபுல்லாக காட்டேஜஸ் இருக்குது. அந்த திருவண்ணாமலை லாட்ஜஸ் மட்டும் இல்லைம்மா, 10 கிலோமீட்டருக்குள்ளே காட்டேஜ் இருக்கும். பார்த்தா அங்கே பார்த்தா 4 சிவ பக்தர்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். அவ்வளோ பேர் இருக்கிற ஒரு இடத்துல சம்பவத்தை 31ஆம் தேதி இரவு இந்த பொண்ணும் ஒரு பியூட்டி பார்லர் வேலை பார்க்குற பொண்ணு இதோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கிரிவல பாதை சுற்றி வர்றாங்க. கிரிவல பாதை சொல்ல இது கால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு, நீ இப்போ கோயிலுக்கு போ, நான் என் ஃப்ரெண்டை வர சொல்லி நான் பைக்கில் இறங்கிடுறேன், கோயில்கிட்ட இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வழக்கம்தான். நடக்க முடியாதவங்க அது மாதிரி பண்ணுவாங்க. இல்லை காரு பின்னாடியே காரில் வர சொல்லி காரில் கூட ஏறி போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த அழைச்சிட்டு போன ஃப்ரெண்டு ஒரு இருட்டான பகுதியை போல் இவங்கள ஒரு கேங் ஃபாலோ பண்ணுறாங்க. கேங் ஃபாலோ பண்ணி அந்த பையனை பிடிச்சி அழைச்சிட்டு போன ஃப்ரெண்டை, யார் அந்த பெண்ணுடைய தோழன், அவனை அடித்து விரட்டிட்டு அக்யூஸ் யார் பார்த்தீங்கன்னா ஆகாஷ், வாசுதேவன், தமிழ் என்கின்ற தமிழரசன், அப்பு, சூர்யா, அருண்குமார், அப்போ 7 பேர், மற்ற 2 சிறுவர்கள். எல்லா குற்றத்திலையும் மைனர் இருக்கானு ஐயா. 18 வயசு கீழே உள்ள 2 பசங்க மைனராகவே சேர்க்க வேண்டாம். குடிச்சா தானே எப்படி மைனர் சேர்க்கிறது? இவர்கள் போய் சிறுவர் சீர்நோக்கப்பள்ளியில் இருப்பாங்க. அப்புறம் டெல்லி நிர்பயா வழக்கில் தையல் மிஷின் வாங்கி கொடுத்த மாதிரி வாஷிங் மிஷின் கொடுத்து வாங்கி அனுப்புறதுக்கா எல்லா ஆஃபர்ஸும் இருக்கானுங்க. இப்போ இந்த கோயம்பேடு இஷ்யூவில் 2 மைனர் இருக்காங்க. எல்லா இஷ்யூலையும் சொல்கிறேன் மைனர் இருக்கா. மைனரே கிடையாது அவங்கெல்லாம். எல்லாமே எல்லா கிரிமினலையும் செய்ய தெரியுது. ஐயா ஒரு பொண்ணுகிட்ட பாலியல் அப்யூஸ் பண்ணல இறங்குறது தெரியுதுன்னா நீ மைனரா? எப்படி மைனராக இருக்க முடியும்? சரி ரைட்டுன்ட்டு அந்த பொண்ணை விடிய நிர்வாணப்படுத்திக்கிட்டது ஒரு 3 hours அவங்களுக்கு 3 மணி நேரம் என்ன டார்ச்சர் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. தப்பிச்சு படித்து விட்டாஞ்சவாரின்னு ஒரு கேப்பில் இவங்க போதையில் இருந்த நேரத்தில் பார்த்து விழுந்தடிச்சு ஓடி போய் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு மாட்டு துணி வாங்கி காவல் நிலையம் போயிடுது. நல்ல வேலை. திருவண்ணாமலை மேற்கு இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சார் அவர் தலைமையிலான ஒரு தனிப்பட்ட ரிசல்ட்டை பார்த்து, நீ தப்பு செய்கிறிய, நீ மாட்டிப்பங்கிற அறிவே இருக்காதா? ஃபுல்லாக சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இருக்குது, எங்கே போகிறது? ஒரு இவங்க எல்லாரையுமே தூக்கியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டீம் வச்சு இவங்க எல்லாரையுமே தூக்கிட்டு இருக்காங்க. விசாரணை மேற்கொண்டிருக்கு. இதில் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்னு ஒன்று சொல்லணும்ல. பார்த்தா 25 பெண்களோட வீடியோ இருக்குது அவங்க ஃபோனில். நான் சொன்னால் இது மட்டும் அஃபென்ஸ் இல்லை, இந்த ஒரு ஃபோன் தானே இருக்குது, இன்னும் எத்தனை ஃபோன் இருக்குது எங்கெங்கே இருக்குன்னு வச்சு திருகி காதை பிடிச்சி திருவி நல்லா பாசி பிடிச்சி பாத்ரூம் பிடிச்சி இப்போ தள்ளி விட்டு வலிக்கிட்டு உள்ள வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு வச்சிங்களா அவங்கள, இன்னும் எந்தெந்த ஃபோன் இருக்குன்னு சொல்லி விசாரணை நடத்துகிறோம். சரி இது ஒரு பக்கம் ட்ராக் போயிட்டே இருக்குள்ள, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தருமபுரியை சேர்ந்த ஒரு பொண்ணுங்களே கேங்கு வேட்டையாடி இருக்கானுங்க. அது இவனுங்க ஒத்துக்கிட்டானுங்க, கஸ்டடி எடுத்தாங்கல்ல. அப்புறம் இவனுங்க சொல்லிட்டு நாங்கள் இது மாதிரி பண்ணோம் 2 நாளைக்கு முடியுங்க. மேக்சிமம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிறது இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஒரு ஜெர்மானிய பெண் இங்கே நம்ம ஈசிஆர் இருக்கிற திருவிடந்தை சைடில் ரேப் பண்ணிட்டாங்க. புகார் கொடுத்துட்டு விசாரணை நடந்துச்சு. 6 அக்யூஸ் சேஸ் பண்ணாங்க. பட் அது கேஸ்லாம் நீத்து போச்சு மீன்ஸ் அதை டேக்கப் பண்ண முடியாதுல்ல.
அவங்க டூர் வந்தவங்க இது விஷயமா சுற்றிட்டு இருக்க முடியாது. பாதிக்கு மேலே இந்த மாதிரி வழக்கே ஆகுறது இல்லைம்மா, எஃப்ஐஆரே ஆகுறது இல்லை. நடக்கலைலாம் சொல்லாதீங்க. இவங்க போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறது இல்லை. சரி ஏதோ வந்து நடந்து போச்சு, ஒரு வெறிநாய் கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி போகாதீங்க, புகார் கொடுங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதனால தான் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்குங்கிறாரு. சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. இதுக்கு பிறகு தான் சட்டம் ஒழுங்கு. சட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமா? போலீஸ் கையில் இருக்குது. அவங்க கையில் இன்னும் லா அண்ட் ஆர்டரில் ஃபோர்ஸாக இருக்கணும். அது சரி, சிங்கப்பெண் காவலரே ஒரு காவலர் அம்புகுடி விடுறாரு, இன்ஸ்பெக்டரு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை போலீஸுக்குன்னா அப்புறம் என்ன செய்யறது? அரசியல் பேசலைண்ணா. அதில் பொறுப்பான பதவி உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் தான் செய்யணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கோவில் ஸ்தலம், அதாவது புனித ஸ்தலத்துல அங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அங்க எவ்வளவு காவல்துறையினர் இருக்கணும், பாதுகாப்புன்றது அப்ப அங்க சுத்தமா இல்லையா? அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கணும். ஒரு 10 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஓவரால் சுற்றளவு. 14 கிலோமீட்டருக்கு 15 to 30 ஒரு 300 போலீஸ் நிப்பாட்டு இருக்கணும். அதுவும் அது பௌர்ணமி அந்த பீக் ஹவர்ஸ் 300 போலீஸ் நிப்பாட்டணும். இங்கே எங்கே நிப்பாட்டுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, ஒன்றுமே இல்லையே. போலீஸே இல்லையே ரோட்டில். எங்கே இருக்குது போலீஸு? இல்லை அமைச்சர் ரோட்டுக்கு எம்எல்ஏ விட்டு கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. போலீஸே இல்லை ரோட்டில். இல்லை இப்போ ஏதோ உயிரோட தப்பிச்சு வந்துட்டு இந்த பொண்ணு கொண்டு இருந்தானோன்னா, ஆனால் நான் இந்த கேங் வந்து ரெண்டாக பிரிக்கணுமா? ரேப் அண்ட் மர்டர் பண்ணுறது ஒரு டீமு, ரேப் மட்டும் பண்ணுறது ஒரு டீமு. இந்த ரேப் மட்டும் பண்ணுற டீம் தான் இதெல்லாம். இவங்கெல்லாம் மாட்டுறது ரொம்ப லேட் ஆகும். இவங்க கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, ரேப் மட்டும் பண்ணி விடுறது. அவங்களும் சரி என்ன பண்ணுறது, நம்ம வந்தோம் நடந்து போச்சு, பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போவோம், நம்ம எங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, ப்ரெஸ்ஸில் வந்துடும். உனக்கு எதுக்காக வீடியோ எடுக்கிறதுனா, நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா வீடியோ வெளியிட்டு மிரட்டுறதா வீடியோ எடுக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவமாக யாருமா கம்ப்ளைண்ட் சொல்லுங்க? அதில் யாருமே கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு அடிதடி கேஸில் மாட்டுறாங்க எல்லாமே. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் கம்ப்ளைண்ட்டே ஆகிருக்காது, மாட்டியே இருக்க மாட்டானுங்க. கன்னியாகுமரி காசி மேட்டரில் ஒரு டென்டிஸ்ட் டாக்டர், மெட்ராஸ் டாக்டர் டார்ச்சர் தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. முடியாகனாதா கொடுத்து பணம் கொடுத்து மாளலை அப்படின்னு போய் புகார் கொடுத்தாங்க. பார்த்தா கன்னியாகுமரி காசியில் தண்டனை ஆகிட்டு, பொள்ளாச்சி வழக்கு தண்டனை ஆகிட்டு, இந்த வழக்கு தண்டனை ஆகிடும். அந்த கிரிவலை போயிருக்கீங்களா? சுற்றும் காடு இருக்குது. இப்போ கூட மழை சரிஞ்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க போன வருஷத்தில், மண் சரிவு ஏற்பட்டு. சுற்றி காடாக இருக்குல்லம்மா, அந்த மெயின் ரோடுமே நல்லாவே இருக்குமா. ஒரு அரை அடி உள்ளே போயிட்டால் காடாகிடுதுமா. அது மலையோட அடிவாரம் தானம்மா. அப்படி இப்படி இருக்க இந்த டேப்பர் இப்படி தானே இருக்கு, டேப் காடாகிடுது அது. அதனால் உங்களுக்கு பாதுகாப்பாங்க அதிகப்படுத்தணும், சைடில் பேரிகார்டு போடணும், வெளிச்சத்தை அதிகப்படுத்தணும். இன்னும் வெளிச்சம் பத்தாது, வெளிச்சம் அதிகப்படுத்தணும், போலீஸ் ஃபோர்ஸ் அதிகப்படுத்தணும். நான் ஒன்று சொல்கிறேன், நாடு இப்படி தாம்மா இருக்கு, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிறதுலையும் கவனமாக இருந்துக்கணும். சார், ஒரு ஃப்ரெண்டு கூட வண்டியில போயிட்டு இருக்காங்க, இதுல அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களா இந்த மாதிரி வருவானுங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு? அப்ப அது எப்படி அது எல்லாத்துலயும் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றேன். பூஜை அறையில கூட கண்ணு முழிச்சா இருங்க. அப்படிதான் இருக்கு நிலவரம், அப்படிதானே இருக்கு. எங்க அஃபென்ஸ் நடக்கல? கோயில் கருவறைக்குள்ள தேவநாதன் சொல்லி ஒருத்தன் காஞ்சிபுரத்துல அவ்வளோ லேடிஸ் அழைச்சி கொண்டு கோயில் புனிதமா நினைக்கிற இதில் வச்சு செய்யலையாவ? எத்தனை கிறிஸ்தவ பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகளை வேட்டையாடலையா? எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது தாம்மா வழி. நீ 4 பேரோட குடிக்க போனால் 4 பேர் நடக்கதாம்மா செய்யும், ஒன்றும் பண்ண முடியாதுமா. அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டு என்ன ஆகிட போகுது? நம்மளோட போனது. ஆனால் இது ரொம்ப அட்டூழியம். கிரிவலம் பாதையில் நடந்தது அட்டூழியம். ஏன்னா பல பேரோட நம்பிக்கை. நம்ம நாட்டை பற்றி என்னம்மா நினைப்பான் வெளிநாட்டுக்காரன் பார்த்தான்னா, இதெல்லாம் எப்படி இருக்கானுங்க அப்படி நினைக்க மாட்டா? நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது நம்ம போலீஸோட கடமை. அதுலேயே 1008 பிரச்சனை, அத்துமீறல்கள், அப்யூஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் அதுலேயே இருக்குது. கிரிவல பாதையில் வந்துமா நீ போயிருக்கீங்களா? அதிலே வந்து ஹராஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? அதை சாமி கும்பிட போகிறவங்க சாமி கும்பிடுவாங்க, அதோட கூட்டத்தை பயன்படுத்தி ஹராஸ்ன்னு சொல்லுவாங்களா? சும்மா அங்கே எங்கே தொடுறது போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்குது. அது போலீஸ் வச்சு தான் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா அறநிலையத்துறை அவங்க தானே வச்சுருக்காங்க, அமைச்சர்கள் தானே பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கு தார்மீக பொறுப்பு யாரை எடுத்துக்கணும்? அறநிலையத்துறையும் போலீஸ் மந்திரி தான் பொறுப்பெடுத்துக்கணும். முதல் மந்திரி தான் போலீஸ் மந்திரி, 2 பேர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்டு பண்ண ஒரு செயல்லாம் கிடையாது, தற்காலிகமா நடந்தது. அவனுங்க திட்டமிட்டவனுங்க தான். டார்கெட்டுமா அவனுக்கு தெரியாது. அது அப்படியே வேட்டையா சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் இதுதான் பண்ணணுங்கிற இலக்கெல்லாம் இருக்காது. சுற்றிக்கிட்டே இருப்பான். மாற்றோட பிடிக்க வேண்டியதுதான். அம்மா மகிழ்ச்சியா இருந்ததுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்துடுறானுங்க. இது போய் இந்த பொண்ணுகிட்ட நகைப்படத்தையும் பிடிக்கிறானுங்க. அடுத்த ஆள் மாற்ற வரையும் செலவு காசு இருக்குல்ல. பெருசாக ரேப் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுமா, காசு வேணுமே.
அது வீடியோ எடுத்து வச்சு அப்ப அந்த பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் அது சாகுற வரைக்கும் மிரட்டுவாங்களா? இல்லைங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. உங்கள்ட்ட இருந்து கரெக்டாக கம்மல் செயின் இது இருக்குல்லம்மா, அது ஒரு வாரத்துக்கு தாங்கும்ல செலவுக்கு. என்ன ஒரு அயோக்கியத்தனம். வீடியோ எடுத்து ட்ராப் பண்ணா மாட்டிக்கணும். கொஞ்சம் கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க, பணம் இல்லைன்னா போலீஸுக்கு போய் உட்காந்துருவாங்க. டிராப்பிங்லாம் பண்ணுறதில்ல. நீ வெளியில் போலீஸுக்கு போனீங்கன்னா அந்த வீடியோ வெளியிடுவேன். வெளியே சொன்னீங்கன்னா வீடியோ வெளியிடுவோம். நீங்கள் என்ன சரி தொலைஞ்சு போகுது, இருட்டில் எடுத்த வீடியோ தானட்டு நீங்களும் அப்படியே அந்த பெண்களும் வைண்ட் அப் ஆயிடுறாங்க. தயவுசெய்து ஆகாதீர்கள். சிஸ்டம் உங்களுக்காக தான் இருக்குது. நீங்கள் தைரியமாக புகார் கொடுக்கணும். இந்த பொண்ணெல்லாம் பாராட்டணும். இதுதான் சிங்க பொண்ணுன்னு சொல்லணும். தைரியமாக கொடுத்துருக்குல்ல புகார், போனாச்சே. இதோடையாவது ஸ்டாப் ஆகும்ல இந்த பிரச்சனை. ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டாப் ஆகும். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அதுலேருந்து ரிலீவ் ஆக முடியும். சும்மா ஒரு வாரம் பண்ணுறது, அப்புறம் விட்டுறது, திடீர்னு ஒரு ஆர்டர் போட்டால் திடீர்னு ரவுடிஸ் எல்லாம் கைது பண்ணுறோம், திடீர்னு கைது பண்ணுறது, அப்புறம் அப்படி விட்டுறதுன்னா வேலையாகாது. தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இஷ்யூவா? கிரிவலத்தில் இப்போ இதுதான் இஷ்யூவா? 1 வருஷத்துக்கு முன்னாடி இஷ்யூ நடந்தது, அதை பற்றி பேசி தான் இருக்கோம். தெரிந்தது இது தெரியாம நிறைய நடக்குது. சொல்கிறேன், இது வெளியில் வந்தது, வெளியில் வராது எத்தனையோ. இல்லை இது மாதிரி கேங் வேற எதாவது இருக்கான்னு பார்க்கணும்ல. எல்லாம் வேலை வெட்டிக்கு யாரும் போகிறது இல்லைம்மா. மொத்தமாக எப்படின்னா 1% ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே எங்கேயும் லோனை வாங்கிட்டு எப்படா 1ஆம் தேதி 2ஆம் தேதி இப்போ சுயப்பிரசவம் ஆகுற மாதிரி ஆகுது. அவனுக்கு லீவு கட்டுறது சுற்றுறான். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தம்பி, ஒரு 30% பசங்க எந்த வேலைக்குமே போகிறது கிடையாது. கல்லாம் குளிச்சு மொழி கிளம்பிடுறானுங்க, எல்லாம் சாப்பிட்றது, ரயிலில் சுற்றுறது. அப்படி தான் நடந்துச்சு. கஞ்சாவை போட்டு இழுக்கிறது. கஞ்சா வந்து நான் வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்கிறேன், திருவண்ணாமலை அதிகம். நம்மளால இதான் நேசம். சர்வசாதாரணமாக இருக்குமா, எல்லா இடத்துலையும் இருக்குது, அங்கே அதிகமாக இருக்குது. கேட்டால் இவங்களாவே ஒரு தியரிக்கலை கண்டுபிடிச்சிடுறாங்கம்மா. சிவபானம்னு எந்த 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 நூலில் சொல்லியிருக்கு, இல்லை எந்த கோயிலில் இருக்குது சிவன் கஞ்சா குடிச்சாரா? அது எப்படி ஒரு கடவுளே கஞ்சா குடிக்காக்குறது எப்படி? இவங்களாவே சொல்கிறது கஞ்சா குடிக்க அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள் படம் வர எடுத்தாங்கல்ல, கஞ்சா குடிச்சார்ல ஆரியா, இவங்களாவே கிரியேட் பண்ணுறது. அதை காரணமாக வச்சு இவங்க ஒரு ஒழுக்கக்கடான செயல் எப்படி கடவுளிசமாக இருக்க முடியும்? பக்தி உனக்கு வேணாம், அது விருப்பம், பட் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். திருவண்ணாமலை கஞ்சா அதிகம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லை, எல்லா சிவதலங்களையும் கஞ்சா அதிகமாக தான் இருக்குது. கேட்டால் அது சிவனுடைய பானம்னு சொல்கிறாங்க. அது எப்படி தம்பி லாஜிக்கு? டூரிஸ்ட் பிளேஸில் எப்படி இருக்க முடியும்? அது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, முழுக்க டிவோட்டிகள் நிறைந்த இடம். அதனால் ஒழிக்க வேண்டியது என்ன? போதை. தமிழ்நாடு முதல்வருக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்? டாஸ்மார்க் எடுத்து சாத்துங்க, கஞ்சா வச்சு குண்டாஸ் போடுங்க, கஞ்சா கொடுத்து சொத்தே ப்ராப்பர்ட்டியே ஃப்ரீஸ் பண்ணுங்க. நீங்கள் கஞ்சா கன்சியூம் தானே பண்ணுன்னு சொல்லி நீங்கள் தப்பிக்கிறீங்கல்ல. கன்சியூமெண்ட் என்ன இருக்குது? பைக் இருக்கா, பைக்கை சீஸ் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டி முடக்குங்க, அக்கௌண்ட் இருந்தால் பேங்க் பேலன்ஸை முடக்குங்க, கொடுக்காதீங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். ஒரு 6 மாதம் டைட் பண்ணால் போதும், கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாமா? அப்போ அந்த பயமானது வரும். இங்கே நல்லவங்க அதிக பேர் இருக்காங்களா, கெட்டவங்க அதிக பேர் இருக்காங்க? சொல்லுங்க. நல்லவங்க தான் அதிக பேர், கெட்டவங்க கொஞ்சம் பேர் தானம்மா. அது சரி பண்ணிடலான்னு சொல்லுவார். நம்ம ஒதுங்கி போக அதுமாதிரி அட்டூழியங்கள் அதிகரிச்சுட்டு கொண்டே தான் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.